ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய பாடலை குறித்த ஒரு வீடியோ நான் ஏற்கனவே வெளியிட்டிருந்தேன். அது மாத்திரமல்ல, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்னா, போன பிறந்த நாள், கடந்த வருடம் என்னுடைய பிறந்த நாள் அன்று என் வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ள, ஒரு திகிலுக்குள்ள நான் போனதே இல்லை. அதை போல என்னை ஒரு கூட்டம் போக வைத்தது. இன்ஃபேக்ட், இனி என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடவே கூடாது என்று அவர்கள் திட்டமிட்டு சில காரியத்தை செய்தார்கள். அந்த அளவுக்கு வக்கரம், அந்த அளவுக்கு கோபம் ஏன்னு தெரியல எனக்கு. ஆனா அதுல அந்த கூட்டத்துல என்னுடைய சபையை நிறுத்தின, என்னை அசிங்கப்படுத்த நினைத்த, ஊழியத்தை தடுக்க நினைத்த, இனிமேல் ஜான் ஜெபராஜ் என்கிறவன் மேலேயே எழும்பி வரக்கூடாதுன்னு நினைத்த, என்னை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பிடணும், இவன் பேரை கெடுத்துடணும், இவன் வாழவே கூடாது, உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினைத்த அந்த கூட்டத்திலிருந்து எனக்கு வந்த ஒரே செய்தி, போன பிறந்தநாளை நான் கொண்டாட முடியல. என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய சபையில நான் கேக் வெட்டின பொழுது என் பக்கத்துல யாருமே இல்லை. கீழே ஜனங்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப நான் உடனே கேக் எடுத்து வச்சுட்டு வெட்டி முடிச்சுட்டு உடனே பிரசங்கம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் அதன் பின்பு என்னை மிரட்டின அந்த கூட்டம் சொன்னது, அன்னைக்கு நீ சபையில கேக் வெட்டும் பொழுது உனக்கு கேக் ஊட்டுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை, நீ அனாதையா மாறிட்ட, இனிமே நீ வாழ்க்கை ஃபுல்லா அனாதையா தான் இருப்ப, உனக்கு யாரும் உன்னை கொண்டாட மாட்டார்கள், உன்னை நாங்க என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சத்தம் என் காதுல ஒலிச்சுட்டே இருந்துச்சு. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், am I an orphan? ஆண்டவரே, நான் அனாதையா? என்னுடைய பரலோக தகப்பன் சொன்னாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை கிடையாது. அது மட்டும் இல்ல, போன பிறந்த நாளை அவர்கள் ஒரு துயரமான நாளாய் மாற்றினதுனால எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. என்னை நேசிக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறீர்கள். எனக்கு தெரியும், கடவுள் எனக்கு நிறைய தாய் தகப்பன்மார்களை, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவுக்குள்ள நிறைய உறவுகளை நான் பெற்றிருக்கிறேன். இது கட்டாயம் அல்ல, எல்லாரும் செய்ய வேண்டும் என்றும் அல்ல. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஏன்னா இந்த பிறந்த நாள் எனக்கு சீக்கிரம் வர்றதுனால அநேக வீடியோஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் கட் பண்ணி, சபையா கேக் கட் பண்ணி, வி லவ் யூ ஜான் ஜெபராஜ் அண்ணே, வி ஆர் வித் யூ, வி ஸ்டாண்ட் வித் யூ, ஹாப்பி பர்த்டே ஜான் ஜெபராஜ் அண்ணே, சிலர் பாடல்கள்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு தோணல் உண்டானது. இதை நான் ரெக்வெஸ்டா இல்ல, நான் வேண்டவில்லை, நான் உரிமையோடு கேட்கிறேன். உலகம் முழுவதும் என்னை நேசிக்கிறவர்கள் இதை பார்த்தீர்கள் என்றால், எனக்காக உங்களுக்கு பெரிய கேக் வாங்க முடியலனாலும் ஒரு சின்ன 100 ரூபா கேக், ஒரு 50 ரூபா கேக் வாங்கி நீங்க கேக் கட் பண்ணி எனக்கு ஒரு சின்ன வீடியோ, ஒரு 10 செகண்ட் கூட போதும். நீங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை, ஜான் அண்ணே, நீங்க அனாதை இல்லை, நாங்க உங்க கூட இருக்கிறோம், நான் உங்க சகோதரன், நான் உங்க சகோதரி, நான் உனக்கு தாயா இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனா இருக்கேன், நீங்க எனக்கு அனுப்ப போற வீடியோ என்னை ஆசீர்வதிக்கும். இந்த பிறந்தநாள் கிஃப்டை நான் தான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு கேக் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன வீடியோ, அண்ணே வி ஆர் வித் யூ, தம்பி வி ஆர் வித் யூ, இல்ல மகனே வி ஆர் வித் யூ அப்படின்னு எத்தனை வயதானாலும் சரி, நீங்க எனக்கு ஒரு சின்ன வீடியோ அனுப்ப உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மெயில் ஐடியை நான் உங்களுக்கு இப்ப நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். levimministriesjj@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்க உங்களுடைய அந்த வீடியோ கிளிப்ஸை நீங்க அனுப்பும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஸ்கிரீன்ல எங்களுடைய லேவி மினிஸ்ட்ரிஸோடைய அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், சர்ச் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த வாட்ஸ்அப்ல நீங்க வீடியோ அனுப்பலாம். உங்களுடைய எல்லா வீடியோ நான் கொலாஜ் பண்ணி சேர்த்து ஒரு பெரிய வீடியோவா நான் போட ஆசைப்படுறேன். இல்லை என்னுடைய ஸ்டோரியில நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். சிலருக்கு தயக்கம் இருக்கும், ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணா நம்மளே இந்த கூட்டம் குறை சொல்லிடுமோ. அப்படி தயங்குகிறவர்கள் யாரும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்ல வேண்டாம், நீங்க வீடியோ அனுப்ப வேண்டாம், நான் உங்களை கட்டாயப்படுத்தல. என்னை நேசிக்கிறவர்கள் தைரியமாய் வெளியரங்கமாய் என் கூட நிற்க விரும்புகிறவர்கள் மாத்திரம் வீடியோ அனுப்பினா போதும். அதை நான் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுறேன். அது மாத்திரமல்ல, அக்டோபர் 22ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாளை நம்முடைய கோயம்புத்தூர் கிங்ஸ் ஜெனரேஷன் சபை ஜாய் ஆடிட்டோரியம், இருகூர்ல இருக்கிற ஜாய் ஆடிட்டோரியம்ல, அது கிங்ஸ் ஜெனரேஷன் சபை இப்ப அங்கதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அக்டோபர் 22ஆம் தேதி மாலை 5:30 6 மணிக்கு என்னுடைய பிறந்த நாள் விழா அங்க தொடங்கும். ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும், ஒரு 1 ஹவர்ல நம்ம முடிச்சிருவோம். ரொம்ப பெரிய பிரசங்கங்கள்லாம் இருக்காது, ஒரு சின்ன ஆராதனை, ஒரு தேவ வார்த்தையை ஷேர் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் அங்க வரணும். முடிந்தவர்கள்
என்னை நேசிக்கிறவர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க வரவங்களை அன்பாய் கேட்கிறேன். ரிமெம்பர், போன வருடம் என்னை அனாதையாக பார்க்க நினைத்த அந்த பொல்லாத கூட்டத்திற்கு முன்பதாக இந்த வருடம் நான் காண்பிக்க வேண்டும். என்னை நேசிக்கிற அநேகரை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க வரணும், கேக் வெட்டணும், நீங்க இந்த வருஷம் எனக்கு ஊட்டி விடணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. இந்த பிறந்த நாளில் உங்களை பார்க்க